பல திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் என்பது உங்களுக்கு தெரியும். இப்போ தொலைக்காட்சியில் கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இந்த பெருமாள் ஃபிலிம்ஸ் அறியாத பசங்க, இதில் இந்த அறியாத பசங்க படத்திற்குள்ள இணைஞ்சிருக்கவங்க எல்லாமே அறிஞ்ச பசங்க. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலுடைய ரகசியம். இதில் இந்த விழாவிற்கு இதில் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் ஆகியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அடிப்படையாக நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னுடைய அருமை தம்பி, என் அருமை சகோதரர் எம்.வி. ரகு, இசையமைப்பாளர். அந்த எம்.வி. ரகுவை பார்க்கும் போதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் எம்எஸ்வி ரகுனே சொல்லுவேன். ஏன்னா அவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வியினுடைய முழுமையான பக்தர். அவர் ஹார்மோனிய பெட்டியை கை வச்சிட்டாருன்னு சொன்னால் நான் சொல்லுவேன், நான் எம்எஸ்வியினுடைய அருகிலே இருந்து வாழ்ந்தவன் தம்பி, உங்களுக்கு அவருடைய டச் அப்படியே இருக்குன்னு சொல்லுவேன். அது மாதிரி இசைத்துறையில் நல்ல அனுபவம் பெற்றவர். இப்போது கதை, திரைக்கதை, இசை, இயக்கம் என்று தன்னுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கிறார். அதிலும் முதன்முறையாக இயக்குகிறார். இவரையும் இவரோடு இணைந்தவர்களையும் நாம் மனதார வாழ்த்துவோம். இன்றைய திரையுலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எப்படி பேசினாலும் சிக்கல். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறது இல்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம், இங்க ஒரு பெரியவர் வந்து வாழ்த்தினாரு, அது மாதிரி எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். விழாவிற்கு அழைப்பதற்கு முந்தா நாள் இரவு ஒரு 11:24 இருக்கும்னு நினைக்கிறேன். அவருக்கு எனக்கு மெசேஜ் போடும்போது, நான் எப்பவுமே 10 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணுற ஆள். ஏன்னா திட்டுறவன் தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவோம். நான் அதெல்லாம் வாங்கி அந்த திட்டுற ஃபோனெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எப்போ நேரம் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் ஃபோன் பண்ணி அவங்கள கலாய்க்கிறது என்னோடய பழக்கம். அன்றைக்கி அது மாதிரி குறிப்பு எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ரகு ஃபோன் பண்ணி என்ன சொன்னார். இதுக்கு முன்னாடி அவரை நேரிலேயோ இல்லை அறிமுகமோ எனக்கு அவர் நிச்சயம் கிடையாது. என்னை பொறுத்தவரை பள்ளத்திலிருந்து பாழ்பட்டு போய் உழைத்து ஓடாய் தேய்ந்து ஒருவன் முன்னுக்கு வருகிறான் என்று சொன்னால் அவனை வாழ்த்துபவன் மட்டும்தான் மனிதனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எனக்கு முன்னால் அண்ணன் பேசி கொண்டிருந்தார். அவர் பேசியதில் இறுதியை மட்டும்தான் கேட்டேன். திரைப்படங்கள் வருகிறது, ஓடுகிறது, நல்ல படங்கள் மட்டும்தான் ஓடும் என்று சொன்னார். எனக்கு அடிக்கடி சிவாஜி சொல்லுவார், காரிலே பயணம் செய்யும்போது ரசிகர்கள் கை தட்ட அவன் கலைப்பசி தீரும் வரை நடிப்பவன் தான் நடிகனே தவிர மற்ற எவனும் நடிகன் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதையும் தாண்டி ஒசந்தவன் தாழ்ந்துட்டா ஒரு துளி விஷம் வேண்டாம், அவன் பழைய கௌரவமே அவனை கொன்னுடன்னு மிருதங்க சக்கரவர்த்தி படத்தில் ஒரு டயலாக் வரும். அது மாதிரி என் அன்பு தம்பி ரகுவுக்கு நான் சொல்வது, லிஃப்டில் ஏறி 20வது மாடிக்கு போகாதீங்க. படிக்கட்டில் ஏறும்போது நீங்கள் ஏறுகின்ற படியை எண்ணிக்கொண்டு ஏறுங்கள். ஏறி நின்ற பின்னால் நின்ற இடத்திலிருந்து கீழே வராமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுவே சிறப்பு. கௌரவம் படத்தில் சிவாஜி சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குன்னு சொல்லுவாளே நான் அந்த அம்மா சொல்லும். அப்போ அவர் சொல்லுவார், ஆணைக்கும் அடி சரக்குமா, அடி சரக்குனா என்ன ஆகும் தெரியுமா, அதால் எந்திரிக்கவே முடியாதுடியே, அதுக்கு தான் சொன்னான். ஆனால் ரஜினிகாந்த் சாய மாட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் இருக்கணும். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த அழைப்பு சொல்லும்போது சொன்னீங்க,
எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுட்டு எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்புக்காக அண்ணன் வந்து என்னை வாழ்த்தினா நான் சந்தோஷப்படுவேன்னு என் அன்பு தம்பி ரகு அவர்களுக்கு சொல்லுவேன். நான் 19 வயதிலேயே திருமணத்திற்கு சென்று வாழ்த்தி இருக்கிறேன். நான் வாழ்த்திய யாரும் வீணாக போனதில்லை என்ற தன்னம்பிக்கையோடு நீங்கள் மேலும் மேலும் உயர்ந்து மேலும் படங்களை எடுத்து அந்த நிலைக்கு நீங்கள் சென்ற பின்னாலும் என்னையும் மறவாமல் அழைத்து நீங்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்களோடு சேர்ந்திருக்கின்ற உங்கள் கலை குடும்பமும் உயர வேண்டும் என்று நான் வணங்குகின்ற காவிய தலைவர் சிவாஜியின் ஆசியோடு சேர்த்து என் ஆசியும் வழங்குகின்றேன். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ். இந்த மாதிரி ரகுன்றவரை வச்சு நான் படம் எடுக்க போகிறேன். என்னப்பாங்க, சரி ஓகே. என்னை அழிச்சிக்கின்னு வந்து ரகுவிடம் காமித்தான். ஒரு அரை மணி நேரம் நான் ரகு கிட்ட பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல மனுஷன், மனிதாண்மை, மரியாதை, யாருக்கு எப்படி நடக்கணுன்றதை செய்வார். இவனை வந்து பழப்படுத்துறது வந்து ஒரு பாடலை, ஒரு படத்தில் 3 பாட்டு பாடி அதை வந்து சேர்த்து வச்சுக்கிற பாரதி, அறிமுகம் படுத்துருந்து ரகுக்கு பாரதி. அந்த மூலயமா என் பிள்ளை முன்னுக்கு வந்தான். இதுக்கு மேலேயும் ரகு நான் ஒரு மனுஷனாக நினைக்கிறேன். எனக்கு 3 பிள்ளை, இன்ஜினியரு, டாக்டரு, ஆடிட்டர், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எல்லாமே. நான் ஒரு போலீஸ் அதிகாரியோட மனைவி. எனக்கு வயசு வந்து 87. சில பாடல்கள்லாம் பாடுவேன், இப்போ என்னால் முடியல. அதனால ரகு நல்ல மனுஷன், நல்ல குணம். அன்றைக்கே சொல்லிட்டேன், என் 3 பிள்ளையோட நீ ஒரு பிள்ளை. உன்னை என்ன முன்னுக்கு வர வைக்கணுமோ வைக்கிறேன், நானே வைக்கிறேன். உனக்கு ஒரு படம் எழுதி காட்டுறேன், அதை நீ படம் நடி அப்படின்னு சொல்லி ரகு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப அன்பாக போச்சு. இதுக்கு மேலே அவர் படத்தை நடத்தி நல்ல பேர் வாங்கினா அடுத்தது அவருக்கு விமோசனம் உண்டு. நல்ல முறையில் நடக்கணும். ஆண்டவனுக்கும் ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். ஒவ்வொரு படம் பூஜை போடும்போதும் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு, வளர்ந்து வர்றவங்களுக்கு, புதுமுகங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசில் ஒரு உந்துதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் பட பூஜை அப்படிங்கிறது. பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். பத்திரிகை துறை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைத்து பேருக்குமே வந்து இதில் வந்து முக்கியமான பங்களிப்பு அவங்க தான். சின்ன படங்கள் எல்லாமே வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் என்ன மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, அறிஞ்ச பசங்க தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர் இதில் வந்து சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா புதுமையான முயற்சிகள், புதுமையான படங்கள், நல்ல கதையம்சம் கொண்ட விஷயங்கள்லாம் வந்து பெரிய பெரிய இயக்குனர், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் போக முடியாது. பெரிய கம்பெனிலாம் ஒன்றும் இல்லை அப்படி பெரிய, ஏன்னா அவங்களுக்குன்னா ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்குலாம் ஒரே ஒரு ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தான் வந்து நிறைய புதிய இயக்குநர்கள்லாம் அறிமுகமாகறாங்க. அதனால் வந்து இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதில் நடிக்க போகிற ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் துணை நடிகர்கள், மற்ற நடிகர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஒரு விஷயம் வந்து எப்பவுமே அடிக்கடி திரும்ப திரும்ப எல்லா மேடைகளையும் சொல்லிகிட்டு இருக்கிறது தான், எல்லா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பேசுகிற ஒரு விஷயந்தான். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறதில்ல. அதனால் வந்து குறைஞ்சபட்சம் இந்த படங்கள் பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்களுக்கும் வந்து தேட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருந்தால் பரவாயில்ல. இப்போ ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சங்கம்லாம் இருக்குது. அவங்க எல்லாமே சேர்ந்து முடிவு பண்ணால், ஏன்னா சினிமாக்காரன் தான் காப்பாற்ற முடியும். வெளியிருந்து யாரும் வந்து செய்ய மாட்டாங்க, பொதுமக்கள் வந்து செய்ய மாட்டாங்க. திரையில் நம்ம ரசிக்கிற மாதிரியே இருக்கிறவங்க நேர்லையோ இல்லை பொது இடங்கள்லையோ ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட எவ்வளோ கழுவி ஊற்றுவாங்க அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் சினிமாக்காரங்களை காப்பாற்றுறது சினிமாக்காரங்களால் தான் முடியும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். கலெக்ஷன் ஃபஸ்ட்டு ஷோவிலேயே
வச்சுக்கிட்டு ஓடிடுச்சுன்னா போதும், அதுக்கப்புறம் அவன் ஓடுறதெல்லாம் லாபம். அது மாதிரி வரும். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்தில் வச்சுருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்தில் பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்தில் தலைப்பு வச்சிருக்காருக்கும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். நல்ல கதாநாயகர்கள் எல்லாமே நல்லா இருக்காங்க. நம்ம அதாவது அன்றாடம் பார்க்குற கதாநாயகர்கள் 2 பேருமே நம்ம ரோட்டில் பார்க்குற மாதிரி ஆட்கள் மாதிரி இருக்காங்க. ஒன்றும் இப்போ ஒரு அதிசய பிரிவுகளாக இல்லை. அப்படியே பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோம்னா நம்ம ஹீரோ மாதிரி இருக்காரு, அவர் தான் ஹீரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களோட ஒட்டிய ஆட்களே வந்து நடிகர்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்கள பார்க்கும்போது நம்ம பற்றி தான் அந்த கதையில் வருது போட்டிருக்காரு, இவர் நம்மளாட்டுமே இருக்காரு, நம்ம கதையை தான் அவர் சொல்கிறாரு போட்டிருக்குங்கிற ஒரு அந்யோன்யம் அந்த படத்தில் ஏற்படுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நல்லபடியாக வரும். ரகுவுக்கு வாழ்த்துக்கள். அவர் இசையமைப்பாளராக இருந்து நடிகராக உயர்ந்திருக்கிறாரு. இதில் நடிக்கிற அத்தனை பேர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கும், கதாசிரியர்களுக்கும், அது இன்னும் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குதா? டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இருக்காங்களா? இந்த படத்தையெல்லாம் விற்கிறதுக்குன்னு அதெல்லாம் ஒரு கூட்டம் இருக்கும், அதெல்லாம் இருக்கா? இன்னும் இருக்கா? அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்தை சொல்லி, தயாரிப்பாளராக இருக்கிற பவுனம்மா அவங்க தான் தயாரிப்பாளர், நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய மரியாதையும் வாழ்த்தையும் தெரிவித்து, உங்கள் படிப்படியாக நீங்கள் இன்னும் நிறையா படங்களை தயாரிக்கணும். சினிமா உலகம் அழியக்கூடாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு இது மாத்திரம், சினிமா இருக்கிறதுனால தான் கலைகள் இருக்குது, நாட்டியம் இருக்குது, இசை இருக்குது, புகைப்படம் இருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் சினிமாவை நம்பி நம்ம இருக்கிறோம். ஸ்டண்ட் மாஸ்டர்கள் இருக்காங்க. இவ்வளோ பேத்துக்கும் வாழ்க்கையை கொடுக்குற ஒரு அற்புதமான இந்த துறை அழிய விடாமல் பாதுகாக்கின்ற பணியில் ரகு போன்றவர்களாக ஈடுபட்டிருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது. ஒரு அந்த காலத்திலேருந்து தொடர்ந்து சினிமா பார்த்து சினிமாவிலேயே வாழ்ந்துக்கிட்டு அப்புறம் டாக்டர் வேற ஆகிட்டேன் நான். அது வேற, அதெல்லாம் வேற விஷயம். அப்படி இருந்து நானும் சில படங்கள்ல எல்லாம் வந்திருக்கிறேன். இது தசாவதாரம் படத்துலலாம் அவதார் சிங் ரோலு, இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் டைலாக்லாம் நான் தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்குது. அவர் கமல் வந்து திருப்பி கூப்பிட்டாரு. அப்புறம் இசைங்கிற படத்தில் எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு சீனில் போட்டார். இது மாதிரி அரைக்கா சீனில் கால் சீனில் வந்து ஒரு ஃப்ரேமில் மாத்திரம் தலையை காட்டிட்டு போகிற வழக்கமெல்லாம் எனக்கு உண்டு. கூப்பிடுவாங்க. எந்திரன் படத்தில் கூட பின்னணியில் நான் இருந்தேன், முன்னணியில் இல்லை. அப்புறம் படம் எடுத்தாங்க. என்னமோ ஒரு வைரஸ்ன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, சார் இப்படியெல்லாம் ஒரு பூச்சியே கிடையாது, நீங்கள் ஏன் போட்டு உயிர் எடுக்கிறீங்கன்னு. தைரியமாக எடுத்தாங்க. அந்த பூச்சி கடிச்சு அந்த கதாநாயகன் மூஞ்சி பொருளெல்லாம் போய் என்னென்னமோ 6 மணிலாம் எடுத்தாங்க. அதுவும் ஓடிச்சு அந்த படத்தில். அப்போ வந்து என்னை கேட்டாங்க, தயவு செய்து என் பேரை எந்த இடத்துலையும் போட்டுறாதீங்கன்ட்டு. ஏன்னா இந்த மாதிரி கோமாளி கூத்தெல்லாம் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு இப்படியே பேசிட்டாடா அப்படின்னாங்க. ஏன்னா தசாவதாரம் படத்தில் இந்த மெடிக்கல் மிராக்கிள் டயலாகை பேசிட்டு நான் பட்ட அவத்தை தான் இவ்வளோதான் இல்லை. ஏன் ஒரு கேன்சர் வந்து அவ்வளோ சுலபமாக போயிடுச்சா? ஒரு டாக்டர் அறிவு கட்டத்தனமாக பேசுகிறேன்னு அமெரிக்காவிலேருந்து என் நண்பர்கள் பேசுகிறாங்க. நான் சொன்ன ஆளை உடுப்பா, கமல் சார் டைரக்டரு, ரவிக்குமார் டைரக்டரு சொன்ன டைலாக் சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்ன படம்னு கூட தெரியாது இருக்குன்ட்டு. அதனால் இதெல்லாம் சில அனுபவங்கள் நம்ம சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இன்றைக்கி அறியாத பசங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலக அறிந்த படமாக மாறும். பல விஷயங்களை புரிய வைக்கிற படங்களாக புரிய வைக்கிற பசங்களாக அவங்க இருப்பாங்க. நல்ல தெளிய வைக்கிற பசங்களாக இருப்பாங்க. நமக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குற பசங்களாக இருப்பாங்க. நல்ல இசையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல கதையை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல பொழுதுபோக்கை தருகிற பசங்களாக இருப்பாங்க. நல்ல மகிழ்ச்சியை தருகிற பசங்களாக இருப்பார்கள். தயாரிப்பாளர்களுக்கு வசூலை தரக்கூடிய பசங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி வாழ்க்கை விடைபெறுகிறேன். முதல் படம் முரட்டுக்காலை ஆரம்பிக்கிறாங்க 1980 ஆரம்பிச்சு இன்னைக்கும் ஃபைட் மாஸ்டர் தெரியும். எத்தனை ஃபைட் வந்தாலும் அந்த ட்ரெயின் ஃபைட் எப்படி எடுத்தாங்கன்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஜூடோ ரத்னம் மாஸ்டர் அது. இவங்க செட்டு அது மீடியா கொஞ்சம் இருக்கு சார், தெரியும் வந்திருக்காங்க. இவங்க செட்டு எஸ்பிஎம், ஜூடோ ரத்னம், டான்ஸ் மாஸ்டர் புலியூர் சரோஜா, பாபு, விநாயகம். 2 கேமராமேன் ஐயா, 2 கேமராமேன் சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்க. கமல் சாருக்கு ஒரு படம், ரஜினி சார் ஒரு படம். சகல கலவலன், பாயும்புலி, நல்லவனுக்கு நல்லவன், உயர்ந்த உள்ளம், 2 மேதையை தூக்கி விட்ட ஒரு மாபெரும் மேதை.
சாதாரண ஒரு இசையமைப்பாளர் நான். நீங்கள் வரணும். மறுபடியும் சொல்கிறேன், நேரில் இன்விடேஷன் கொடுக்கல சார். நானே வேண்டாண்டா, நான் வரேன். ஒரே வார்த்தை, நான் வரேன். நீ வரணும். நீ வந்து, ஏன்னா 20 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்க, நீ நல்ல ஒரு கிரியேட்டர். ஒரு நாள் நம்ப மாட்டீங்க, என்னோட ஆஃபீஸ் வந்துட்டு சின்ன ஆஃபீஸ் ஏவிஎம்ல ஐயா உள்ளே வந்துட்டு ஒருட்டுக்காலில் ஒரு டியூன் போடு, சகலகாலம் ஒரு டியூன் போடு, எல்லாம் ஆரம்பத்தில் போட்டேன். தமிழ் சினிமா உன்னை நல்லா வச்சுருக்கோம். எனக்கு இதை விட பிளெஸிங் என்ன சார் வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளோ பெரிய மாமேதை வந்துட்டு இன்றைக்கி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால் இந்த படம் எனக்கு முழு நம்பிக்கையும் தெம்பையும் கொடுத்துருக்கு. மீண்டும் இந்த படம் ப்ரொடியூசர் பவுனம்மாள், இளஞ்செழியன் சார், பாரதி என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. இன்னைக்கு உறவினர் கேட்டால் கூட ஒரு 10,000 5,000 தரமாட்டாங்க சார். கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. யார்? ரகு என்ற ஒரு பேரை நம்பி. அதனால் நல்ல ஸ்கிரிப்ட் எனக்கு அமைந்த டெக்னீஷியன் சொல்லிட்டீங்களா, ரவிசுந்தரம், டான்ஸ் மாஸ்டர் கமல் ரமேஷ், இவர் சக்தி மாஸ்டர், முருகன் சார், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். பிஆர்ஓ இது எல்லாமே டிசைனர் அகிலன், எல்லாமே சிறந்த டெக்னீஷியன். அதனால் இந்த படம் நீங்கள் ஃபுல் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு சக்ஸஸ் அவ்வளோதான். கண்டிப்பாக நிறைய பேர் சான்ஸ் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் என்னால் முடிஞ்சது தருவேன் நான். ஏன்னா நம்மளை சார்ந்த நான் தானே கொடுக்கணும், வேற யாரும் கொடுக்கணும் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக கொடுப்பேன் நான். இல்லை லிரிக் ரைட்டர் வந்துட்டு எல்லாமே நல்ல லிரிக் ரைட்டர் எல்லாம் வந்திருக்காங்க. எஸ்பிஎம்ஐயா அங்கேருந்து ஒரு வார்த்தை. 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டேன். முதல்ல நான் காலம் கடந்து வந்ததுக்காக உங்கள் எல்லார்த்தையும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு முன்னால் எங்களுக்கெல்லாம் காட்ஃபாதராக இருந்த ஐயா அமைச்சர் ராஜாராம் அவருடைய சகோதரர் காந்தாராவ் சார் இங்கே உட்கார்ந்துருக்காரு. அந்த பயத்தோடையே மேடைக்கு வந்திருக்கார். இன்னைக்கு விமர்சனம் பண்ணுறதுல தமிழகத்திலேயே முதல்ல இருக்கிறவர் ராஜா சாருடைய சகோதரர் டாக்டர் காந்தாராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர். அவருக்காக ஒரு தடவை கைதட்டிருங்க. இல்லாட்டா உங்களையும் என்னையும் ரகுவையும் சேர்த்து விமர்சனம் பண்ணிடுவார். அந்த விமர்சனத்தில் உண்மை இருக்கும், பொய் இருக்காது. எதையும் தைரியமாக சொல்லுவார். மனசில் என்ன இருக்கோ அதை போட்டு விமர்சனமாக சொல்லுகிற அந்த பெருமிக ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். பெருமாள் கிரியேஷன்ஸுடைய தயாரிப்பில் அறியாத பசங்க அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இசை, கதை, திரைக்கதை, டைரக்ஷன், நடிப்பு அப்படின்னு எல்லா தொகையிலையும் பொறுப்பேற்றுக்கிட்டு ரகுவர்கள் அறிமுகமாக அங்கே இருக்கட்டும். கைதிட்ட அப்படிங்களா? ரகு வளர வேண்டும், மிகப்பெரிய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற உத்வேகத்தோடு அவரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். எதையும் துடிப்பாக செய்யக்கூடியவர், விரும்பி செய்யக்கூடியவர், தெரிந்து செய்யக்கூடியவர். ஆகவே நிச்சயமாக அவர் இயக்குகிற, அவர் தயாரிக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும் என்று நான் மட்டுமல்ல உங்களையும் சேர்த்து கொண்டு வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர்கள் திருமதி பவுனம்மாள், பா இளஞ்செழியன், அவங்கள ஒரு தடவை பலமாக கைதட்டி பாராட்டி வாழ்த்துகிறேன். எங்களுடைய பிஆர்ஓ தொடர்ச்சி பள்ளிவேல் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் பல படங்களுக்கு ஏவிஎம்ல அவர் தான் பிஆர்ஓ. ஆகவே அப்படிப்பட்டவர் இங்கே வந்திருப்பதனால்
இந்த இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்ல வேண்டும். ஏன்னா நான் எப்பவுமே திருக்குறள் சொல்லி தான் என்னுடைய உரையை முடிப்பேன். இப்பவும் எனக்கு இந்த விழாவில் சொல்றது நல்ல திருக்குறள் ஒன்று கிடைச்சிருக்கு. எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறக்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசிச்சு இன்னைக்கு களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். நான் ரொம்ப நேரம் பேசக்கூடாது, பேச முடியாது. ஆனால் ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் இடத்துல சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நானும் அவரும் இருக்கிற இடம் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் உருவாக்கிய ஏவிஎம் ஸ்டுடியோ. அவர்கள் நல்ல கைதட்டுகளை உலகம் முழுவதும் கைதட்டிருக்கிற நிறுவனம். ஏவிஎம்ஐ பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 3 எழுத்து, அந்த 3 எழுத்தை உருவாக்கினவர் தான் ஏவி மெய்யப்பன். அவருடைய பிள்ளைகள் முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், அவருடைய மகள் மீனா வீரப்பன், இவ்வளவு பேரும் அவருடைய வாரிசுகள். கிட்டத்தட்ட 80 ஆண்டு காலமாக ஸ்டுடியோவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செய்திட்ட மாட்டீங்களா? 80 வருஷம் ஸ்டுடியோவை நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற 60 மொழிகளில் படங்கள் எடுத்து தயாரிப்பாளராக அகில இந்தியாவில் இருந்திருக்கிறார். ஐயா ஏவிஎம் அவர்களுக்கு பிறகு நாங்கள் எல்லாம் இயக்கம் செய்து அதையும் தொடர்ந்து அந்த பணிகளை செய்து தயாரிப்பாளர்களாக பல படங்களை இங்கே ரக சொன்னார். முரட்டுக்காளி, சகலகலாவம், நல்லவனுக்கு நல்லவன், நம்முடைய பாக்கியராஜ் அவர்கள் நித்தமும் தான் முடிச்சு, இப்படி படங்களையும் அவருடைய வாரிசு எடுத்து சடனா கொஞ்ச நாளைக்கு முன்னால் படம் எடுக்கிறத நிறுத்திட்டாங்க. சரவணன் சார்ட்டையும் குமரன் சார்ட்டையும் நான் போய் இவ்வளோ பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம், இவ்வளவு ஃப்ளோர், இவ்வளவு ஆட்கள்னு சாதாரண ஆட்கள் இல்லை, 3 தலைமுறையாக ஏவிஎம்மில் வேலை செய்கிற கலைஞர்கள், பணியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன அடுத்த வாழ்க்கை எப்படி? அப்படியே ஸ்டுடியோவை நஷ்டத்தில் நடத்திட்டு போனால் ஒரு நாளைக்கு நஷ்டமாக இருக்குது, ஸ்டுடியோவை மூடிவிடுவோம்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவீங்க. ஆகவே தயவு செஞ்சு இப்படியாவது படம் எடுங்க சார்னு போய் கேட்டால், முத்துராமன் நீங்கள் எங்களில் ஒருத்தர், எங்களுடைய சகோதரர், எங்களுடைய நல்லதுலேயும் கெட்டதுலேயும் பங்கு பெற்றவர், இங்கேயே வேலை பழகி இந்த ஸ்டுடியோலேயே டைரக்டர் ஆகி பல படங்களை இயக்கி கொடுத்துருக்குறீங்க. அப்படிப்பட்ட நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்கணும், ஆனால் எங்களால் முடியல. ஆகவே உங்கள்கிட்டயே நாங்கள் ஒரு பதிலை எதிர்பார்க்குறோம். படம் எடுத்துட முடியும், ஆனால் அந்த படத்தை வியாபாரம் பண்ண முடியல. படத்தை எடுத்துட்டு நாமளே போட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அந்த போடுற பணத்துக்கான பெரிய லாபம் வரணும்னு இல்லை, எல்லா லாபத்தையும் பார்த்துட்டோம். நஷ்டம் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு நல்ல தயாரிப்பாளர்களை, நல்ல விநியோகஸ்தர்களை கண்டுபிடித்து எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் நிச்சயமாக படம் எடுக்கிறோம். படம் எடுக்க மாட்டோம்னு சொல்லலை, படம் எடுக்கிறோம். அதுக்கு வியாபாரம் பண்ண முடியல, அந்த வியாபார தந்திரத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நாங்கள் படம் எடுக்கிறோன்னு யார்? ஏவி மெய்யப்ப செட்டியாருடைய பிள்ளைகள் அவ்வளவு பேரும் அனுபவப்பட்டவர்கள், அப்பச்சியிடம் பயிற்சி பெற்றவர்கள். அவங்க சொல்கிறாங்க இல்லை
பல வருஷமாக படமே எடுக்கலைங்கிறத வருத்தத்தோடும் வேதனையோடும் உங்கள் முன்னாலே பகிர்ந்து கொள்கிறேன். பத்திரிகையாளர்கள், தொலைசீரியல் போன்ற பிஆர்ஓக்கள்லாம் இங்கே இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே வச்சுட்டு சொல்கிறேன். ஆகவே படம் எடுப்பது கூட சுலபம், அது வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிப்பது என்பது மிகவும் கஷ்டமாக இருக்குது. ஆகவே நம்முடைய ஐயா அவர்கள் சொல்லுவார்கள், காந்தராஜ் அவர்கள் எல்லாத்த பற்றியுமே விமர்சனம் பண்ணுவாங்க. இதை பற்றி கூட அவர் விமர்சனம் பண்ணி இதுக்கு ஒரு விடிவு காலம் என்ன அப்படிங்கிறத அவர் சொல்லலாம். ஏன்னா எங்களுடைய படம் எப்போது வெளியானாலும் அவருக்கு 3 தேட்டரில் அவர் ராஜாராம் சாருக்குன்னே சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க. முதல் நாள் அன்னைக்கு அந்த படத்தை போய் பார்த்துட்டு எங்களை எல்லாம் வாழ்த்தினாலும் வாழ்த்துவார், திட்டினாலும் திட்டுவார். என்னடா எடுத்து அமுத்துறாமான்னு கேட்பார். அந்த அளவுக்கு சினிமாவிலே அனுபவம் மிகுந்தவர் ராஜாராம் சார். அவருடைய சகோதரர் நம்முடைய காந்தராஜ் அவர்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து இந்த சினிமாவை காப்பாற்ற வேண்டும். அந்த காப்பாற்றுவதில் முதல் ஆளாக நம்முடைய ரகு அவர்களும் இருக்க வேண்டும். ஆக இந்த தொழிலை பொறுத்தது நஷ்டமான தொழில், கஷ்டமான தொழில் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நல்ல தொழில். அந்த தொழிலை முறைப்படி செய்து திட்டமிட்டு செய்தால் நிச்சயமாக வெற்றி படங்களை நம்மளால் கொடுக்க முடியும். அப்படித்தான் எஸ்.எஸ். வாசன் அவர்கள், நாயிரெட்டி அவர்கள், ஏவிஎம் அவர்கள் இவங்கெல்லாம் கொடுத்தாங்க. கை விரல் நுனியில் இந்த துறைகளை பற்றிய விவரங்களை வைத்திருந்தார்கள். படம் எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் போய் அப்பச்சி நல்ல நாள் பூஜை போடுவோமோ, நல்ல நாள் எப்போ வேணாலும் வரும், ஸ்கிரிப்ட் எங்கே, கதை எங்கே, ஸ்கிரிப்டை கொண்டாந்து என் டேபிளில் வச்சு ஓகே வாங்கின பிறகு பூஜை போடுங்க அப்படின்னு அந்த ஸ்கிரிப்டுக்கு மரியாதை கொடுத்த மனிதர் அந்த தயாரிப்பாளர்கள். அந்த ஸ்கிரிப்ட் இருந்தால் தான் உன்னால் என்ன செலவு வரும், என்ன பட்ஜெட்டில் படம் எடுக்க முடியும், இதுக்கு யார் ஹீரோ, இதுக்கு யார் ஹீரோயின், இவ்வளவையும் திட்டமிட்டு எல்லாத்தையும் டேபிளில் வச்சு சொன்ன பிறகுதான் படத்துக்கு பூஜை போடவே செட்டியார் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். ஆகவே எல்லாம் புரிஞ்சுக்குங்க. படம் எடுக்கும்போது ஸ்கிரிப்ட் தான் முக்கியம். அந்த ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் படைச்சிக்கிட்டு வரோம். ஆகவே ரகுவுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய யூனிட்டுக்கும் சொல்கிறேன், அந்த ஸ்கிரிப்டை பக்காவாக தயார் பண்ணிக்கிட்டு பிளான் போட்டு எந்த பட்ஜெட்டில் இந்த படத்தை முடிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு வேலையை ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். வெற்றி பெற வேண்டும் என்று ஒரு மூத்த இயக்குனராக உளமாற மனமாற வாழ்த்துகிறேன். அப்படின்னு கூப்பிட்டு நான் அறிமுகப்படுத்துகிற போது, நீ யார்கிட்ட வேலை செஞ்சாருன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கேன்னு சொல்கிறார். தம்பி வருத்தப்படக்கூடாது. நான் ஏவிஎம் ஸ்டுடியோவில் செட்டியார் சொன்னபடி எடிட்டிங்கில் வேலை பழகிறவனா சேர்ந்தேன். 5 வருஷம் சூர்யான்னு ஒரு பெரிய எடிட்டர், சங்கர்னு பெரிய டைரக்டர் எடிட்டர், அவங்கள்ட்ட 5 வருஷம் அசிஸ்டன்ட் டைரக்டராக அப்ரெண்டிஸாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் வேலை பார்த்து எடிட்டிங் செய்ய அளவுக்கு தகுதி பெற்றேன். நல்ல கைதிட்டங்களை அவருக்கு போய் மனசில் படணும். அதுக்கு பிறகு உதவி இயக்குனராக நம்முடைய குமரன் சார், செட்டியாருடைய பையன் எடிட்டிங்கில் அப்ரெண்டிஸ் இருந்தார். அதையும் பார்த்துங்க. செட்டியாருடைய பையன் குமரன் சாரை அவர் டைரக்டர் ஆகலை. என்னை எப்படி அப்ரெண்டிஸாக வேலை செய்யணும்னு சொன்னாரோ அது மாதிரி அவரையும் அப்ரெண்டிஸாக வேலை செய்ய வச்சு எடிட்டிங்கில் குமரன் சாரும் அப்ரெண்டிஸாக இருந்தார். அப்போ பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செட்டியாருடைய ஒப்புதலோட முருகன், குமரன், சரவணன், பாலசுப்ரமணியம், வீரப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படத்தை துவக்கினாங்க. அந்த படத்தை துவக்குகிற போது குமரன் சார் எடிட்டிங்கில் இருந்ததுனால என்னை பார்த்து, முத்துராமன்
நீங்கள் எங்களோட செட்டுக்கு வந்து வேலை செய்யுங்க, எங்களோட உதவியாக இருக்கும் அப்படின்னு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், அதான் பாருங்க 7வது அசிஸ்டன்ட் டைரக்டர், 5 வருஷம் இடிச்சியில் வேலை செஞ்ச பிறகு 7வது அசிஸ்டன்ட் டைரக்டராக என்னை செட்டுக்கு கூப்பிட்டு போனவர் குமரன் சார் அவர்கள். அப்படி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வராத டைரக்டர்களே இல்லை. எல்லா பெரிய டைரக்டரும் இங்கே வந்து வேலை பார்த்துருக்காங்க. களத்தூர் கண்ணம்மான்னு ஒரு படம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷம் மறக்க மாட்டீங்க. என்ன காதில் பூ வச்சுக்கிட்டு அம்மா முனியே அப்பா முனியேன்னு பாடிட்டு வந்தார் ஒரு பெரிய மனுஷன். அன்னைக்கு குழந்தை நட்சத்திரம், இன்னைக்கு அவர் உலகநாயகன். அப்படிப்பட்ட உலகநாயகன் அறிமுகமான அந்த களத்தூர் கண்ணம்மா படத்தை தான் நான் முதல் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை செஞ்சேன். இந்த படத்துலேயே 2 டைரக்டர்கள், பிரகாஷ் சரவன், பீம்சிங். அது ஒரே படத்தில் 2 டைரக்டர் வேலை பயிற்சி. அதன் பிறகு எப்போவுமே நான் சொல்கிறது, ஏவிஎம் ஸ்டுடியோ வந்து வெறும் ஸ்டுடியோ மட்டும் இல்லை, அதுதான் இன்ஸ்டியூட், அதுதான் கல்லூரி, அதுதான் அந்த காலத்து மாணவர்களுக்கு பல்கலைக்கழகம். ஏவிஎம் செட்டியார் தான் வேந்தர், பிள்ளைகள் தான் துணைவேந்தர்கள், அங்கே வந்து டைரக்டர்கள் எல்லாம் பேராசிரியர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்டுடியோவில் 10 ஆண்டு காலம் பல இயக்குநர்களோடு பணியாற்றி அதன் பிறகுதான் குகநாதன் சார் அவர்கள் கனிமுத்து பாப்பாங்கிற படத்தில் என்னை டைரக்டராக அறிமுகம் செய்தார். நான் டைரக்டர் ஆவதற்கு 20 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம் எங்கே ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஏவிஎம் செட்டியாருடைய தலைமையில் அவர்கள் பிள்ளைகளுடைய கண்பார்வையில் அந்த டைரக்டருடைய மேற்பார்வையில் வேலை பழகி 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் டைரக்டராக வந்தேன். அந்த வந்ததின் காரணமாகத்தான் எனக்கு அஸ்திவாரம் பலமாக. தம்பி, ஒன்று நான் கேட்டுக்கொள்வது, இந்த படத்துக்கு உனக்கு வாய்ப்பு கிடைத்திருப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன், பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். ஒரு முறை கைதட்டி அவருக்கு ஒரு வெற்றி வாக்கை கொடுத்துருவோம். ஆகவே உன்னுடைய அனுபவங்களை சரியாக தெரிந்து கொண்டு இன்னைக்கு நிறைய வசதி இருக்குது, அன்றைக்கெல்லாம் இல்லை. எனக்கு இன்ஸ்டியூட் இருக்குது, லேப்டாப் இருக்குது, என்னென்ன வேணுமோ எல்லாம் உங்கள் கையில் பட்டன்லேயே இருக்குது, கை விரல்லையே. அதையெல்லாம் கற்றுக்கொண்டு சிறந்த முறையில் நடித்து சிறந்த நாயகர்களிலே ஒருவனாக நீ வர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேருடைய வாழ்க்கையோடு வந்தோம், வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அஸ்திவாரம், பலமான அஸ்திவாரம் இருக்கணும், இல்லைன்னா முடியாது. இது பெரிய கடல், இந்த கடலில் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ ஒன்று தயார் பண்ணிக்கணும். எனக்கு அப்ரெண்டிஸாக சேர்ந்த எனக்கு ஏவிஎம் ஸ்டுடியோவில் எஸ்பிஎம் எடிட்டிங் ஷூட்டுன்னு ஒரு எடிட்டிங் ஷூட் வச்சுருக்காங்க. எஸ்பி முத்துராமன் பேரில் துணை தயாரிப்பாளர் என்கிற பட்டத்தோடு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க பிரம்மாண்ட படம் எடுக்கிற சங்கர் இயக்கிய அந்த சிவாஜி படத்துக்கு நான் துணை தயாரிப்பாளர். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அப்ரண்டிஸாக வந்து சேர்ந்து அப்ரண்டிஸ் முத்துராமன் இன்றைக்கு துணை தயாரிப்பாளர் முத்துராமன் என்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் 3-4 விஷயங்கள் தான். தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம், எந்த விதமான சந்தேகமும் எங்களுக்கு இல்லை. எந்த தொழிலை எப்படி இந்த செய்யணும் அப்படிங்கிறது எங்களுக்கு முழுமையாக தெரியும். ஆகவே கற்றுக்கொண்டு செய்தோம். கிடிகாரத்தை பார்த்துக்கிட்டு வேலை செய்யல. 6 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன், 3 மணிக்கு வீட்டுக்கு போகிறேன் சொன்னதில்லை. 3 நாள் 4 நாள் ஸ்டுடியோவிலேயே படுத்துருக்கோம், ஸ்டுடியோவிலேயே தூங்கியிருக்கோம். எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேஸ்ட்டு போடுறதுக்காக ஒரு கவர்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த பின்னில் அந்த கவரை போட்டு அதுக்குள்ளே தான் ஃபிலிம் வேஸ்ட் ஃபிலிம்லாம் போடுவோம். தூங்குறது எப்படி தெரியுமா? அந்த பின் கவரை எடுத்து தரையில் விரிச்சுக்கிட்டு, அப்போல்லாம் ஃபிலிம் வந்து டின்னில் வரும்,
அந்த டின்ன தலகாணியை வச்சு படுத்து தூங்கிய நாட்கள் தான் என்னுடைய வாழ்க்கையை அதிகமான அந்த உழைப்பு தொழிலை முழுமையாக கற்றுக்கொண்டோம். உழைப்பதற்கு நாங்கள் கடிகாரத்தை பார்க்கவே இல்லை. சாப்பாடு அங்கே தான், தூக்கம் அங்கே தான், எல்லாத்தையும் செஞ்சு அந்த இடத்துல தான். ஆக கடுமையான உழைப்பு. அடுத்த முக்கியமான விஷயம் நம்பிக்கை. இந்த ரகு மாஸ்டருக்கு 20 வருஷம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் இருந்த பிறகும் நான் வருவேன் 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 என்று வந்தாரே, அதுதான் அவருக்கு கிடைத்திருக்கிற பலம். இந்த வந்திருக்கிற கதாநாயகிகள் அத்தனை பேருக்கு நான் சொல்லிப்பேன், சினிமாவில் வர முடியாதுன்னு சொல்லக்கூடாது, வர முடியும். எப்போ தொழிலை ஒழுங்காக கற்றுக்கிட்டா, கடுமையாக உழைச்சா, வருவேங்கிற நம்பிக்கையோடு இருந்தா. எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று சொல்றேன், ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஐயா, சினிமாவில் இருந்தேன், இந்த துளசி பள்ளி வேறு என் மேலே ஏதாவது கிறிஸ்து எழுதலாம்னு எத்தனையோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இன்னும் நான் கிறிஸ்துவுக்கு கிடைக்கல. ஏன்? வாழ்க்கையிலே அந்த ஒழுக்கங்கிறது முக்கியமான விஷயம், அடித்தளம், அஸ்திவாரம். ஆகவே 4 விஷயத்தை இந்த புது குழுவுக்கு நான் சொல்லிக்கூட ஆசைப்படுறேன். குழுவுக்கு சொல்லுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்பதனாலே தைரியமாக சொல்லுகிறேன். தொழிலை ஒழுங்காக கற்றுக்குங்க, கடுமையாக உழைங்க, நம்பிக்கையோடு இருங்க. நான் வருவேன்டா, என்னால் முடியும், நான் டைரக்டராக வருவேன். எப்போ 9வது படிக்கும்போது பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியரிடத்தில் சொன்னேன், நான் சினிமாவில் வருவேன், எப்படி வருவேன், எப்படியாவது வருவேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு தட்டி கொடுத்தாரு அவர். ஆர்வத்தை பார்த்து பாராட்டுகிறேன்னு 9வது வயசில் என்னுடைய ரெவரண்ட் ஃபாதர் மச்சோடா என்கிற சாமியார் என்னை தட்டி கொடுத்தார். அந்த நம்பிக்கை, ஒழுக்கம், இந்த 4 விஷயங்கள் இருக்குமையானால் நீங்கள் தோல்வியடைய மாட்டீர்கள். வெற்றியை தேடி நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. வெற்றி உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அறியாத பசங்க படத்துடைய துவக்க விழாவில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மூத்த இயக்குனராக வந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் வரணும், நிறைய பேர் திரைத்துறைக்கு வரணும். புது லட்சம் திரைத்துறையிலே பாய்ச்சப்பட வேண்டும். இன்னும் குறிப்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், இந்த நிறைய பெண்களை, தாய்மார்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு. திரையுலகத்தில் இவ்வளவு பெண்களா என்று பார்த்து பூரித்து பாராட்டுகிறேன். ஏன் பெண்கள் ஏன் வரக்கூடாதா? பெரியாரும் இருக்காரு, ராஜாராமையா, அவங்க எல்லாம் பட்ட பாடு. பெரியாரோடையே சுத்தினவர் ராஜாராம் சார், பெரியாருக்கு செக்ரட்டரி ராஜாராம் சார். அவங்க எல்லாம் விரும்பின மாதிரி இன்றைக்கு பெண்கள் தலையெடுத்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டை மட்டுமல்ல, நாட்டையும் உலகத்தையும் காக்கக்கூடிய அளவுக்கு அவர்களிடத்தில் திறமை இருக்கிறது. முன்னணியில் இருக்கிற பல கம்பெனிகளுக்கு உலக அளவிலே பெண்கள் திறமை இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெண்களையும் வாருங்கள், வாருங்கள், தொழிலை கற்றுக்கொண்டு செயல்படுங்கள். உங்களையும் திரையுலகம் வரவேற்கிறது, வாழ்த்துகிறது. இருக்கிற டெக்னீஷியன்ஸ் இந்த குழுவை எல்லாம் பாராட்டு, டைரக்டர், ஆர்டிஸ்ட்லாம் பாராட்டியாச்சு. அடுத்து தொழில்நுட்ப கலைஞர்களை பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை. நான் தொழில்நுட்ப கலைஞனாக இருந்து தான் முன்னுக்கு வந்தேன். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். எஸ்பிஎம் புக் பண்ணால் எஸ்பிஎம்ஐ மட்டும் புக் பண்ணுறதில்ல, எஸ்பிஎம் குழுவினரை புக் பண்ணணும். எஸ்பிஎம் யூனிட் நாங்கள் பணியாற்றினால தான் 77 படங்களை என்னால் இயக்க முடிந்தது. 25 படத்தை வச்சு ரஜினியை இயக்க முடிஞ்சது, 10 படத்தை வச்சு கமலை இயக்க முடியுது. எந்த சிவாஜி கணேசனையும் கருணாநிதியும் பார்த்து வளர்ந்து சினிமாவுக்கு வரணும்னு வந்தோம். அப்படிப்பட்ட
கமலஹாசனோடும் ரஜினிகாந்தோடும் எங்கள் மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய நடிகர் திலகம் அண்ணன் சிவாஜி கணேசன் அவர்களோடும் கை நல்லா தட்டுங்க. அவர்தான் கிறிஸ்துவ சொல்லும்போது சிவாஜியினுடைய பரம ரசிகர்னு ஒருத்தரை மட்டும் கூட்டியாந்து காட்டாது, கோடிக்கணக்கான ரசிகர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த அமைப்பில் வந்திருக்கிற இவரெல்லாம் எங்களுக்கு கிடைத்த பொக்கிஷங்கள். சிவாஜிக்கு புகழ் சேர்ப்பதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். ரசிகர் மன்றம் வச்சு இருக்கிறது இல்லை, சிவாஜி உயிரை விடுனா உயிரை விட்டுறோம். அப்படிப்பட்ட ரசிகர்கள். அப்படிப்பட்ட இதில் அந்த கலைஞர்களை பொறுத்தளவு ரவி சுந்தரம், எடிட்டிங் வந்து குமார் தாஸ், ரமேஷ் கமல், சத்தியம், ஸ்டண்ட் ஹரிமுகன், லிரிக்ஸ் பாரதி சிநேகன், புலவர் சிதம்பரநாதன், பிஆர்ஓ கார்த்திக், டிசைன் NV அகிலன். இப்படி ஒரு புது குழு உருவாகி அறியாத பசங்கங்கிற இந்த படத்தை தயாரிக்கிறாங்க. அந்த குழு எப்படி வரணும்னு ஆசைப்படுறேன்னா, எங்கள் குழுவை விட அதிகமான படங்களை இயக்குகிறவர்களாக தயாரிக்கிறவர்களாக வர வேண்டும். அது காரணம் வேறு ஒன்றுமே இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங். டைரக்டருக்கும் கேமராமேனுக்கும் நல்ல புரிதல் இருக்கணும். நான் என்ன ஷாட் வைக்கணும், என்ன நினைக்கிறேனோ அந்த ஷாட்டை என்னுடைய கேமராமேன் பாபுவும் இன்னொரு கேமராமேன் விநாயகம் நான் என்ன நினைக்கிறேனோ அதை விட அழகாக எடுத்து கொடுத்தார்கள் அந்த ஒளிப்பதிவார்கள். அவர்கள்தான் டைரக்டருடைய கண்கள். அப்படி கண்ணாக இருக்கிற இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளரை வாழ்க வளர்க என்று வாழ்த்துகிறேன். படப்பேர் வந்து அறியாத பசங்கள் இப்போ வச்சுருக்காங்க. நான் இப்போ தான் ஒரு படம் யார் பிரேமா கல்யாணமா, அது காரணம் இது 2வது டைரக்டருக்கு போய் முடிச்சிருந்தேன். அப்போ கூட தொண்டை சரியில்லாமல் போய் இன்ஃபெக்ஷன் ஆகி போச்சு. நம்ம ரகு அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக தெரியும். இல்லை, வயசு எனக்கு 35. அப்போ குழந்தையா இருக்கும்போது தூக்கணும் போது தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் வந்து நல்ல திறமைசாலி. அது வந்து இப்போ தான் வந்திருக்கு, அந்த திறமைக்கு இப்போ தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஐயா அவர் படத்துலையும் நடிக்கிறாங்க. இயக்குனர் சிகரம், இவர் தான் முதல் இயக்குனர் சிகரம். அப்போ இருந்த எல்லாருமே நான் அப்போ இருந்து இருக்கேன். அது எனக்கும் வயசு தெரிஞ்சு ஒன்றும் சொல்கிறது இல்லை. இப்படி எல்லாருடையும் நன்றாக பழகுவேன். எல்லாருக்கும் நன்றாக தெரியும். பத்திரிகையிலேருந்து மீடியாவிலேருந்து எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பேன். அதே மாதிரி அவங்களும் நல்ல மரியாதை எனக்கு கொடுப்பாங்க. இப்படியே இந்த படத்துக்கு வந்து நான் நடிக்கிறேன். எப்போ போஸ்ட் விட்டுவாங்க, எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எங்கள் காலத்தில் உண்டு. இப்போ ஓடிபிங்கிறாங்க. இன்னும் அப்புறம் என்னப்பா ஓடிடி எப்போ நெம்பிடிச்சா அமிர்ஜாங்க மாத்திரை மருந்து இப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுக்குறாங்க. நம்மகிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னோட நடிச்சுன்னா எனக்கே தெரியல அப்படின்னு நான் சொல்லிடுறது. இந்த பூஜையில் கலந்துக்கிட்டதுக்கு
எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கும் மற்ற ப்ரொடியூசர் அம்மா அவர்களுக்கும் மற்ற ஒரு பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.